ஃபஸ்ட்டு ஊழியம் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துருந்தேன். அப்படின்னா இந்த 10th முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்ததுனால இந்த பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கொஞ்சம் தெரியும். அப்போ வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்படின்னா அந்த டிசைன் பண்ணுறது, அதில் ஒரு பிரிண்ட் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறது, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஊழியம் ஆரம்பித்து ஜனவரி மாதம் 2005 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். அப்போ 30ஆம் தேதி முடிச்சு அடுத்த பிப்ரவரி மாதத்தில் அந்த ஃபஸ்ட் வீக்கில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கார்டு, அப்படியே ஒரு வாக்குத்தத்த கார்டு வந்து ஒரு நல்ல நீளமா அதை நானே டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி ரத்னபுரியில் இருக்கிற அந்த சபையை சுற்றி இருக்கிற எல்லா வீட்லையுமே ஒவ்வொரு கார்டை நான் ஒரே ஒரு ஆளாக கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ அந்த கார்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் தாண்டி ஒருத்தங்க வந்து சர்ச்சில் வந்து ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணி அந்த கார்டுனுடைய டிசைன் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அவங்களுடைய பைபிளை திறந்து உள்ளுக்குள்ள ஒரு வாக்குத்தத்த கார்டு, அது என்னன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை தான் நான் அடிச்சு ஒரு 3000 காப்பியை ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுக்குறேன். 5 வருஷம் தாண்டி ஒரு ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்தவங்க ஜோம் பண்ணி முடிச்சுட்டு பைபிளை திறந்து காமிச்சு, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம், ஆமா ஞாபகம் இருக்கு, நான் ஒவ்வொரு வீடா கொண்டு வந்து கொடுத்தேனே. ஆமா, நீங்க இந்த கார்டை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து எங்களுடைய வீட்டில் நாங்கள் குடியிருந்த வீட்டில் வாடகை கொடுக்க முடியாம அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் வந்து எங்களுடைய ஜாமான தூக்கி வெளியே வச்சிட்டாரு. நீங்க வெளியே போயே ஆகணும், நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க கரெக்டா எங்களுடைய ஜாமான் எல்லாம் வெளியே இருக்குது. அப்ப வந்து இந்த கார்டு எங்க கையில கிடைச்சிச்சு. நான் பார்த்த உடனே இந்த வசனம் என் கூட பேசிச்சு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்படின்னு இந்த வசனத்தை வச்ச உடனே எனக்கு கண்ணீர் வந்துச்சு. நான் அழுதுட்டேன். என்னுடைய சொந்தக்கார அக்கா ஒருத்தங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு இருக்கு, நீங்க அங்க வந்து தங்கிருங்கன்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு 5 வருஷத்துல இப்போ ஒரு சொந்தமான வீட்டில் குடியிருக்கிறோம். ஸோ இந்த வாக்கு தத்தத்தை எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னா, அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே எழும்புகிற சின்ன ஞானம் இது வந்து மற்றவருடைய பார்வைக்கு அது ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் இதை பண்ணி எத்தனை பேர் அந்த ஊழியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்து எழுப்புகிற ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு பெரிய வேல்யூவை கர்த்தர் வைத்திருப்பார்.